ஓகே. நம்ம இன்னைக்கு படிக்க போறது யூனிட் 11 பயோடெக்னாலஜி. பாருங்க பயோடெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இப்போ ரீகாம்பினன்ட் சொன்னா தெரியல, மறுசீரமைக்கிறது. டிஎன்ஏ வந்து மறுசீரமைப்பு. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆஃபன் ரெஃபர்டு டு அஸ் த ஜெனட்டிக் என்ஜினியரிங். அது எப்படி அழைக்கப்படுகிறதுனா ஜெனட்டிக் என்ஜினியரிங், மரபணு பொறியியல் அப்படிங்கிற அழைக்கப்படுகிறது. அப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ரெஃபர்ட் டு த ஜெனட்டிக் என்ஜினியரிங். அது எப்படி அழைக்கப்படுதுன்னா ஜெனட்டிக் டெக்னாலஜி என்ஜினியரிங் என அழைக்கப்படுகிறது. இட் இன்வால்வ்ஸ் எ செட் ஆஃப் மாலிகூல் டெக்னிக்ஸ். அதில் வந்து பல செட் ஆஃப் மாலிக் டெக்னிக்ஸ் இருக்கு டிஎன்ஏ டெக்னாலஜியில். இப்போ பாருங்க, யூஸ்டு டு கட் அண்ட் பேஸ்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஆர்கானிசம். அதாவது டிஃபரெண்ட் ஆர்கானிசத்துல இருந்து என்னது கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி டிஎன்ஏ வரிசைகளை கண்டறிகிறது. அதாவது டிஃபரெண்ட் ஆர்கானிசத்துல இருந்து என்னது கட்டு டிஎன்ஏ இருக்குல்ல பேஸ்ட் பண்ணி அதோட வரிசைகளை டிஎன்ஏ வரிசைகளை கண்டறிகிறது. இந்த டெக்னாலஜி எல்லாம் அடங்கியதான் என்னது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. அடுத்து கிரியேட்டிங் நாவல் காம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதாவது இது மரபணுவில் வந்து புதிய சேர்க்கைகளை வந்து இது என்னது உருவாக்குறது. கிரியேட்டிங் நாவல் காம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். திஸ் டெக்னாலஜி ஹேஸ் ரெவல்யூஷன்ட் வேரியஸ் ஃபீல்டு, இன்க்ளூடிங் என்னெல்லாம் ஃபீல்டு? மெடிசின், agriculture, industry, and by enabling the manipulation of gene specific purposes. அதாவது இந்த துறைகள்ல எல்லாம் இது என்னது பெரும் புரட்சி ஏற்படுத்திடுது. என்னெல்லாம் துறைனா மெடிசின், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. புரியுதுங்களா? இதுதான் என்னது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இனி அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பாருங்க, மாலிகுலர் டூல்ஸ். மாலிகுலர் டூல்ஸ்னா அந்த மூலக்கூறு கருவிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதான் மாலிகுலர் டூல்ஸ். The successful manipulation of DNA in recombinant DNA technology relies on a specific set of molecular tools that enable the cutting, joining, amplification of DNA fragment. The successful manipulation of DNA recombinant DNA technology, அதாவது டிஎன்ஏ வெற்றிகரமாக கையாள்வது எப்படி என்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா எப்படியெல்லாம் சாரி டிஎன்ஏ டெக்னாலஜி ரிப்ளேஸ் இந்த மாலிகுலர் டூல்ஸ். கட்டிங், அதாவது டிஎன்ஏ துண்டுகளை வெட்டுறது, கட்டிங். அடுத்து அந்த ஜாயினிங், இணைக்கிறது. அடுத்து என்னது மற்றும் ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபிகேஷன்னா பெருக்குது, அதோட லெவல் பெருக்குது ஆகியவற்றை வந்து என்னது ஒரு செயல்படுத்தும் ஒரு மூலக்கூறு கருவிகள் தொகுப்பு தான் என்னது மாலிகுலார் டூல்ஸ். ஆகியவற்றை செயல்படுத்தும் ஒரு மூலக்கூறு தொகுப்பு கருவிகள் தான் என்னது மாலிகுலார் டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, அதுல மாலிகுலர் டூல்ஸ்ல வர்றதுதான் ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ், டிஎன்ஏ லிகேஸ், டிஎன்ஏ பாலிஃபர் டிஎன்ஏ பாலிமரைஸ், அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். இவ்வளவும் இதோட டூல்ஸ் ஆர்ட் இதுல வர்றது மாலிகுலர் டூல்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். The restriction endonuclease often simply called restriction enzyme. அதாவது எப்படி அழைக்கிறாங்கன்னா அதை ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எப்படி அழைக்கிறாங்க? கட்டுப்பாட்டு நொதிகள் என அழைக்கப்படுகிறாங்க. ரெஸ்ட்ரக்ஷன் என்சைம் கட்டுப்பாட்டு நொதிகள் என அழைக்கப்படுகின்றன. Are bacterial enzyme that recognize and cleave DNA at specific nucleotide sequence. என்னது இது வந்து நியூக்ளியோடைடு வரிசைகள்ல டிஎன்ஏவை அடையாளம் கண்டு பிளவுபடுத்தும் பாக்டீரியா நொதிகள். புரியுதா? இது என்னது என்சைம் that recognize cleave DNA specific nucleotide sequencing known as recognition site. அதாவது அது நியூக்ளியோடைடு வரிசை இருக்குல்ல, அதுல உள்ள டிஎன்ஏவை அடையாளம் கண்டு அதோட அதை பிளவுபடுத்துவாங்கல்ல, துண்டாக்குறது. பிளவுபடுத்தும் பாக்டீரியா நொதிகளை தான் என்னது எப்படின்னு சொல்றோம்? ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னு. அடுத்து பாருங்க, these recognition sites are typically palindromic, meaning they are read the same forward and backward on complementary stand. அதாவது இவன் முன்னும் பின்னுமாக ஒரே மாதிரியாக இதோட நொதிகள் இருக்குல்ல, இதோட இழைகள் வந்து முன்னும் பின்னுமாக ஒரே மாதிரியாக படிகின்றன. சேமா ஈக்குவலா படியும். அதான் பேக்வேர்டு
பேக் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு இதோட நிரப்பு இழைகள் என்னது முன்னும் பின்னுமாக ஒரே மாதிரியாக படுகின்றன. அடுத்து பாருங்க டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் மோஸ்ட் காமன் யூஸ்டு இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. டிஎன்ஏ டெக்னாலஜில மேக்சிமம் யூஸ் பண்றது என்னது டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதாவது கட்டுப்பாட்டு நொதிகள். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சொன்னாலே என்னது கட்டுப்பாட்டு நொதிகள். எதுக்கு பிகாஸ் எதுக்குன்னா தே கிளீவ் டிஎன்ஏ வித்தின் ஆர் வெரி க்ளோஸ் டு தேர் ரிகக்னைசேஷன் சைட். என்னது அதாவது அவற்றின் அங்கீகார தளங்கள் இருக்குல்ல அல்லது மிக அருகில் பிளவுபடுத்துகின்றன. தளங்களில் அல்லது மிக அருகில் வந்து இது பிளவுபடுத்துகின்றன. சம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ப்ரொடியூசஸ் ஸ்டிக்கி எண்ட். சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்டிக்கி எண்ட். ஸ்டிக்கி எண்ட்னா ஒட்டு முனை, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து அடுத்து கோயில் அதர் ப்ராடக்ட் பிளண்ட் எண்ட், மழுங்கி இருக்குல்ல மழுங்கி இருக்கிற முனை. சிலது வந்து என்னது ஸ்டிக்கி எண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், சிலது வந்து என்னது பிளண்ட் எண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டிக்கி எண்ட் ஆர் particularly useful. There can base pair complementary stick end from other DNA fragment. இது இந்த ஸ்டிக்கி எண்ட் இருக்குல்ல இது என்னது ஒட்டு முனைகள், அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டிக்கி எண்டு தான் எப்பவும் வந்து பயனுள்ளதாக இருக்கு. ஏன்னா என்னது அவை மற்ற டிஎன்ஏ துண்டுகள் ஒட்டு முனைகளுடன் இணைக்க முடியும். இது இணைப்பை எளிதாக்குற என்ன மழுமி இருந்தா இணைக்க முடியுமா முடியாது. அப்ப ஸ்டிக்கு இருந்தா மற்றவரோட இணைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது வந்து இணைப்பை எளிதாக்கும். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. அதுல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. எக்ஸாம்பிள் ஈகோலே ஆரை ஹைண்ட் 3 அண்ட் பாம் ஹைச்சை. அதுல மெயினா எது பார்க்கணும் ஸ்டிக்கி அண்ட் பிளாண்ட் எண்ட். ஸ்டிக்கி அண்ட் ஓவர் ஹேங்கிங் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கு. அதுல வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கும். பிளண்ட் எண்ட்லன்னா ஈவன் எல்லா எண்ட்லயும் இருக்கும். பிளண்ட் எண்ட்னா எல்லா எண்டுமே மழுங்கி இருக்கிற மாதிரி ஈவன் எண்டு. ஓகே, அடுத்து பாருங்க டிஎன்ஏ லிகேஸ். அப்போ மாலிகுலர் டூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், அடுத்து டிஎன்ஏ லிகேஸ். DNA ligase is an enzyme that catalyzes the formation of phosphodiester bond between adjacent nucleotide. இது என்னது இது வந்து நியூக்ளியோடைடுகளுக்கு இடையில் என்னது பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை உருவாக்குறதுக்கு ஊக்குவிக்கும் ஒரு நொதி. புரியுதா? DNA ligase an enzyme that catalyzes formation of phosphodiester bond between adjacent nucleotide. புரியுதா? இது வந்து என்னது அதாவது நியூக்ளியோடைடுக்கு இடையில வந்து பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்புகளை உருவாக்குவதை ஊக்குவிக்கும் ஒரு நொதி தான் என்னது டிஎன்ஏ லிகேஸ். புரியுதா? நியூக்ளியோடைடுகளுக்கு இடையில் பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்புகளை உருவாக்குவதற்கு ஊக்குவிக்கும் ஒரு நொதி தான் என்னது டிஎன்ஏ லிகேஸ். அண்ட் அஃபெக்டிங் ஜாயினிங் ஆஃப் 2 டிஎன்ஏ, அது என்னது இணைப்பு ரெண்டு இணைப்பை வந்து என்னது ஜாயின் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. It play a crucial role in the recombinant DNA technology by covalent linking the foreign DNA insert into the cloning vector. அதாவது என்னது it plays a crucial role in DNA technology by covalent linking. கோவாலன் லிங்கை யூஸ் பண்ணி லிங்கிங் த ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் இன் த குளோனிங் வெக்டர். அதாவது இந்த வெளிநாட்டு டிஎன்ஏ இருக்குல்ல ஃபாரின் டிஎன்ஏ, அதான் ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்றதுக்கு சரியா இருக்கு. இன்சர்ட் பண்ண ஒரு குளோனிங் வெக்டாருடன் கோவாலண்ட் முறையில் இணைப்பதன் மூலம் என்னது ஒரு ரீகாம்பினன்ட் மறுசிறு சீரமைப்பை உண்டாக்குவது. அதான் இதோட முக்கிய பங்கு. புரியுதா? அதாவது வெளிநாட்டு டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணி குளோனிங் வெக்டார் இருக்குல்ல குளோனிங் வெக்டாருடன் கோவாலண்ட் முறையில் இணைப்பது. கோவாலண்ட் முறை இணைப்பதன் மூலம் அப்ப அதை கோவாலண்ட் முறையில இணைச்சு அப்படியே அப்ப என்ன நடக்கும் ரீகாம்பினன்ட் ஃபார்ம் ஆகும், மறுசீரமை டீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்படி செய்யற ஒரு நுட்பம் தான் டிஎன்ஏ லிகேஸ். அடுத்து பாருங்க குளோனிங் வெக்டர் ஃபார்ம் எ ஸ்டேபிள் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுல். இது வந்து ஒரு நிலையான
DNA recombinant molecule. Stable recombinant DNA molecule. நிலையானது. T4 DNA ligase derived the bacteriophage T4. இதுல வந்து DNA ligase and ligate மற்றும் மழுங்கிய முனை டிஎன்ஏ துண்டுகளை இவற்றையெல்லாம் யூஸ் பண்ணி என்னது டிஎன்ஏ துண்டுகளை நம்மளால என்னது இணைக்க முடியும். த்ரோ பிளண்ட் எண்ட் லிகேஷன் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட். பிளண்ட் எண்ட் இருக்குல்ல அது வந்து குறைவான செயல்திறன் உடையது. பிளண்ட் எண்ட் வந்து லெஸ் எஃபிஷியன்ட், குறைவான செயல்திறன் உடையது. அடுத்து வர்றது பாருங்க, இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, டிஎன்ஏ பாலிமரைஸ். அப்போ மாலிகுலர் டூல்ஸ்ல வர்றது என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும், அடுத்து டிஎன்ஏ லிகேஸ், அடுத்து டிஎன்ஏ பாலிமரைஸ். DNA polymerase are the enzyme that synthesis new DNA strand from DNA template. அதாவது DNA பாலிமரேஸ்ங்கிறது என்னது? ஒரு என்சைம். இது என்னது? டிஎன்ஏ ஸ்டாண்டை வந்து நியூ டிஎன்ஏ ஸ்டாண்டை வந்து ஒருங்கிணைக்கிறது. ஸ்டாண்டுகளை ஒருங்கிணைக்கிறதா என்னது? டிஎன்ஏ பாலிமரைஸ். In recombinant DNA technology, they used for various purposes behind the natural. அதாவது நிறைய பர்பஸுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்குன்னா பியாண்ட் தயர் நேச்சுரல் ஒன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் ரிப்பேர். அதாவது டிஎன்ஏ பிரதிபலிப்பு மற்றும் பழுது பார்க்கவும் இது வந்து என்னது யூஸ் ஆகுது. புரியுதா? ரெப்ளிகேஷன் அண்ட் ரெப்ளிகேஷன் என்னது? பிரதிபலிக்கிறது. அண்ட் ரிப்பேர் பழுது பார்க்கறதுக்கு வந்து இது யூஸ் ஆயிருக்கு. அடுத்து டேக் டிஎன்ஏ பாலிமரைஸ். Tag DNA polymerase isolated from the thermophilic bacterium Thermus aquaticus. அது நோட் பண்ணி வைங்க. தெர்மோஃபிலிஸ் பாக்டீரியத்தோட சயின்டிபிக் நேம் வந்து தெர்மஸ் அக்வாட்டிகஸ். சயின்டிபிக் நேம் தெர்மஸ் அக்வாட்டிகஸ். Is his stable DNA promise widely in the polymerase chain reaction due to the ability of high stand temperature required to DNA denaturation. Other DNA polymerase used to task filling the sticky and synthesizing cDNA and RNA template. அதாவது இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியா இருக்குல்ல அது வந்து அதோட சயின்டிபிக் நேம் என்னது? தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ். புரியுதாடா? தெர்மோஃபிலிக் பாக்டீரியான தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் என்னது? ஐசோலேட் பண்ணுவாங்க, தனிமைப்படுத்தப்பட்டு டிஎன்ஏ பாலிமரைஸ் அதாவது டிஎன்ஏ பாலிமரைஸ் டிஎன்ஏ பாலிமரைஸ் இதை வந்து எதை வச்சு ஐசோலேட் பண்ணுவாங்க? டிஎன்ஏ பாலிமரைஸை யூஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணுவாங்க. பண்ணி என்ன செய்வாங்க? டிஎன்ஏ நீக்கிட்டு தேவையான அளவு வெப்பநிலையை தாங்கும் திறன் காரணமாக பாலிமரைஸ் என்னாகும்? சங்கிலி எதிர்வினையில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து சங்கிலி எதிர்வினையில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. செயின் ரியாக்ஷன் மேல இருக்காங்கல்ல, the heat stable DNA polymerase widely used in the polymerase chain reaction. polymerase PCR, polymerase chain reaction, PCR ன்னு போட்டிருக்காங்கல்ல அதுதான் polymerase. அதான் polymerase சங்கிலி எதிர்வினை. அடுத்து பாருங்க, அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். Alkaline phosphatase. Alkaline phosphatase is an enzyme remove phosphate group from 5 end of DNA or RNA molecule. அதாவது என்னது? DNA RNA molecule இருந்து என்னது 5 end முனைகள்ல இருந்து DNA RNA molecule வந்து 5 end முனைகள்ல இருந்து என்னது remove phosphate group. அத phosphate groupல இருந்து remove பண்றது. In cloning, it is often to a dephosphorylate the 5 end of linear X vector DNA. இது என்னது? இது வந்து phosphorylate இருக்குல்ல அது 5 end வந்து நேர்கோடாகப்பட்ட DNA ஆக மாற்றுகிறது. This prevents self ligation of the vector. They are increasing the efficiency of inserting foreign DNA fragment as the vector can now only ligate in the
பாஸ்போரிலேட்டட் இன்சர்ட். இது என்னது? சுய இணைப்பை வந்து என்னது? இது தடுக்கிறது. அடுத்து பாருங்க, வெளிநாட்டு டிஎன்ஏ துண்டு இருக்குல்ல, அதை வந்து இன்சர்ட் பண்ணுவது மூலம் என்னது? இது வந்து இதோட செயல்திறனை அதிகரிக்கிறது. ஏன்னா வெக்டர் வந்து பாஸ்போரிலேட்டோட மட்டும்தான் என்னது? இன்சர்ட் பண்ணி பிணைக்க முடியும். புரியுதா? அதாவது அல்கலைன் பாஸ்பேட் என்சைம் தட் ரிமூவ் பாஸ்பேட் ஃப்ரம், அது என்னது? பாஸ்பேட் குரூப் எதுல இருந்து? டிஎன்ஏ ஆர்என்ஏ மாலிகுலைன் 5 எண்ட்ல இருந்து பாஸ்பேட் குரூப்பை வந்து இது என்னது? ரிமூவ் பண்ணும். இட் ஓஃபன் க்ளோஸ்டு டு த டிபாஸ்பரேட் 5 எண்ட் லீனியர் வெக்டர். இது என்னது? டிபாஸ்பரேட் 5 எண்ட் வெக்டர் என்னது? நேர்கோடாக்கப்பட்ட டிஎன்ஏ என்னது? இது மாற்றுகிறது. திஸ் பிரிவென்ட் த செல்ஃப் லிகேஷன் ஆஃப் த வெக்டர். இது வந்து என்னது? சுய இணைப்பை வந்து தடுக்கிறது. thereby increasing the efficiency of inserting the foreign DNA fragment as the vector can now only ligate with the phosphorylated insert. அதாவது வெளிநாட்டு டிஎன்ஏ இருக்குல்ல, அதை வந்து இன்சர்ட் பண்ணப்போ அதோட செயல்திறன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும் என்ன ஆகும்? ஏனெனில் இந்த வெக்டர் வந்து பாஸ்போர்ட்டுடன் இன்சர்ட் பண்ணி மட்டுமே இணைக்க முடியும். புரியுதா? இது வந்து பாஸ்போர்ட்டுடன் வந்து இன்சர்ட் பண்ணி மட்டும்தான் என்னது? இணைக்க முடியும். அடுத்து பாருங்க, ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் செல்ஸ் ஆர் லிவிங் செல்ஸ். ஹோஸ்ட் செல் என்னது? அது வந்து ஒரு உயிருள்ள செல்ஸ். ஹோஸ்ட் செல்ஸ் ஆர் அதாவது எதையெல்லாம் ஹோஸ்ட் செல்ஸ்ங்கிறோம்? ப்ரோகாரியோட்டையும் யூகாரியோட்டையும் தான் என்னது? ஹோஸ்ட் செல் அப்படிங்க வைக்கிறோம். Hosters are living cells, prokaryotic or eukaryotic, that are used to propagate, amplify the express recombinant DNA molecule. Used to propagate அப்படின்னா என்னது? ப்ரொபகேட்னா இதோட பெருக்கிறது, அதான் ப்ரொபகேட். இது வந்து ஹோஸ்ட் செல் இஸ் லிவிங் செல்ஸ், உயிருள்ள செல்கள். that are used to propagate, amplify. என்னது ஆம்பிளிஃபை? என்னது? the amplify the and express recombinant DNA molecule. இது வந்து இத ப்ரொபோகேட் பண்ணி மறுசீரமைப்பு பண்ணி மூலக்கூறுகளை வந்து வெளிப்படுத்த பயன்படுகிறது. The choice of host cells depend on the specific requirement of the experiment. இது என்னது? ஹோஸ்ட் களத்துல வந்து தேர்வு வந்து என்னது? குளோன் செய்யப்பட வேண்டிய டிஎன்ஏ அளவு புரத வெளிப்பாடுல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் such as size DNA quantity level protein expression புரத வெளிப்பாட்டு நிலையாக இருக்கும். ஆர் நீடு டு த போஸ்ட் டிரான்சாக்ஷனல் மோடிஃபிகேஷன், அதாவது மொழிபெயர்ப்புக்கு பிந்தைய மாற்றங்களால் தேவை போன்ற பரிசோதனையில் குறிப்பிட்ட தேவைகளை பொறுத்துதான் இது இருக்கும். அடுத்து பாருங்க, அதுல ஹோஸ்டல்ஸ்ல வர்றதுதான் எக்ஸர்சியா ஹோலை. நம்ம ஈகோலைன்னு சொல்லுவோம்ல, அதான் எக்ஸர்சியா ஹோலை. E. coli is the most widely used hostel in recombinant DNA technology. இது என்னது? மறுசீரமைப்பு டிஎன்ஏ தொழில்நுட்பத்துல வந்து ஈக்கோலை வந்து மிக பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆமா, மோஸ்ட் வைட்லி யூஸ்டு, மிக பரவலாக, மோஸ்ட் வைட்லி யூஸ்டு இன் த recombinant DNA technology due to its the rapid growth rate. என்னது rapid growth rateனா? விரைவான வளர்ச்சி விகிதம், விரைவா வளர்வுல, அதான் என்னது? ரேபிட் growth rate. அடுத்து பாருங்க, வெல் அண்டர்ஸ்டுட் ஜெனடிக்ஸ், நம்மளால புரிஞ்சிக்க கூடிய என்னது? மரபியலாக அது இருக்கும். ஏஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது உருமாற்றம் இருக்குல்ல, அது வந்து எளிமையா இருக்கும். அண்ட் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் recombinant proteins. என்னது? அதிக அளவு மறுசீரமைப்பு புரதங்களை வந்து உற்பத்தி செய்யும் திறன் வந்து இதற்கு இருக்கு. புரியுதா? அதிக அளவு மறுசீரமைப்பு புரதங்களை உற்பத்தி செய்யும் திறன் இருக்கும். அது பாக்டீரியா எது? எக்ஸெர்சியா கோலை, ஈ கோலை. It is suitability of further enhanced by the availability of numerous cloning vector specified designed for E. coli. இது என்னது? இது ஈகோலைக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஏராளமான குளோனின் வெக்டர் கிடைப்பதன் மூலம் அதை என்னது? அதை யூஸ் பண்ணி பொறுத்து அது மேலும் என்னது? பொருத்தி அது என்னது? மேம்படுத்த செய்கிறது. ஸ்பெசிஃபை டிசைன், மேம்படுத்த
படிக்கிறது. அடுத்து however E. coli is a prokaryotic and lack of machinery for complex post translational modification like glycosylation or disulfide bond formation that are often necessary for the biological activity of eukaryotic protein. அதாவது இது வந்து உயிரியல் செயல்பாட்டிற்கு என்னது ஒரு அவசியமான ஒரு சிக்கலான ஒரு அமைப்பாக இது வந்து இருக்கு. மற்றும் என்னது முந்தைய மொழிபெயர்ப்பு மாற்றங்களுக்கான இயந்திரங்களை என்னது இது கொண்டிருக்கவில்லை. அந்த மொழிபெயர்ப்பு செய்வதற்கான இயந்திரங்களை வந்து இது கொண்டிருக்கவில்லை. அதான் என்னது எக்ஸெர்சியா கோலை. அடுத்து பாருங்க ஈஸ்ட் சார்கோமைசிஸ் செரிவிஷியா. அதான் என்னது ஈஸ்ட் சார்கோமைசிஸ் செரிவிஷியா. ஆமா தனியா படிச்சது நல்லதான். ஈஸ்டோட சயின்டிபிக் நேம் சார்கோமைசிஸ் செர்வேசியே. ஈஸ்ட் பர்டிகுலர்லி சார்கோமைசிஸ் செர்வேசியஸ். அதோட பாருங்க பேக்கர் ஈஸ்ட் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க பாருங்க. பேக்கர் அதோட நேம் என்னது பேக்கர் ஈஸ்ட் இஸ் ஏ பாப்புலர் யூகேரியாட்டிக் ஹோஸ்டல். இது என்னது பாப்புலரான யூகேரியாட்டிக் ஹோஸ்ட் செல். as a eukaryote it can perform many post translational modification. அதாவது என்னது போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் என்னது இது வந்து ஈகோலைல செய்ய முடியாத பல மொழிபெயர்ப்புகளுக்கு பிந்திய மாற்றங்களை செய்ய முடியும். ஈகோல செய்ய முடியாத மொழிபெயர்ப்புக்கு பிந்திய மாற்றங்களை ஈஸ்டால வந்து செய்ய முடியும். modification post modification E. coli cannot making it suitable expression functional eukaryotic proteins. இது வந்து எதை கொண்டிருக்கின்றன செயல்பாட்டு யூகேரியட் புரதங்களை வந்து கொண்டிருக்கின்றன. செயல்பாட்டு யூகேரியாட்டிக் புரதங்களை வந்து இது கொண்டிருக்கின்றன. ஈஸ்ட் இஸ் ஆல்சோ ரேபிட்லி. இது வந்து என்னது இஸ் ஆல்சோ க்ரோ ரேபிட்லி. சீக்கிரமா வந்து என்னது வளரும், விரைவான வளர்ச்சி திறன். ஈஸி டு கல்ச்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஓஃபன் வெல் கேரக்டரைஸ்டு ஜெனட்டிக். அதோட கேரக்டர் எப்படி இருந்தது மரபியல் கேரக்டர் வந்து வெல் கேரக்டரைஸ்டா இருக்கும். மேக்கிங் இட் a versatile host of cloning and protein expression. இது வந்து பல்துறை ஹோஸ்ட் செல்லாக அமைகிறது. அடுத்து பாருங்க cloning and it is a versatile ஹோஸ்ட்னா பல்துறை ஹோஸ்டல். பல்துறை குளோனிங் அண்ட் புரோட்டீன் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து இது என்னது பல்துறை ஹோஸ்டல்ஸ் வந்து குளோனிங் அண்ட் புரோட்டீன் எக்ஸ்பிரஷன் என்னது புரத வெளிப்பாட்டுக்கு வந்து இது பயன்படுகிறது. அடுத்து பாருங்க மேமலியன் செல்ஸ். Mammalian cell lines are used as host cells when complex post-translational modifications. Mammalian host cell lines என்னது பாலூட்டிகளின் செல் வரிசை இருக்குல்ல, அதான் மேமலியன் செல் லைன்ஸ், பாலூட்டிகளோட செல் வரிசை. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க CHO செல்ஸ், HEK293 cells used to host cells when complex post-translational modification. இது வந்து என்னது ஹோஸ்ட் செல்கள்ல பயன்படுகிறது. இது என்னது போஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மாடிஃபிகேஷன், ப்ராப்பர் புரோட்டீன் ஃபோல்டிங் புரத மடிப்பு, செக்ரீஷன் பாத்வே எசென்ஷியல் ஃபார் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் யூகேரியட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரிக்வயர்டு. சுரங்க பாதைகள்ல வந்து இது என்னது எசென்ஷியலா இருக்கு. தே ஆர் ஆல்சோ நெசசரி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தெரபெட்டிக் ப்ரோட்டீன்ஸ் that need to fully glycolated undergo specific cleavage events. However, mammalian cell culture is more demanding, expensive, slower. அது வந்து என்னது அது வந்து ஈஸியா இருந்துச்சு. இது என்னது மேமலியன் செல் கல்ச்சர் வந்து என்னது டிமாண்ட் உள்ளதா இருக்கு. அண்ட் என்னது எக்ஸ்பென்சிவ்னா செலவு கூடுனது எக்ஸ்பென்சிவ். அடுத்து என்னது
ஸ்லோவர் கம்பேர்டு டு பாக்டீரியல் இருக்கும். ஆனா பாக்டீரியலையும் ஈஸ்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவா இருக்குது. அண்ட் ஜீன் எஃபிஷியன்சிஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சி என்னது லோவா இருக்கும். புரியல, அதுல எல்லாம் ஹையா இருக்கும், இதுல என்னது லோவா இருக்கும். அடுத்து பாருங்க, இன்செக்ட் செல்ஸ், பூச்சி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்செக்ட் செல்ஸ். பேக்லோ வைரஸ் எக்ஸ்பிரஷன் சிஸ்டம் வெளிப்பாட்டு, அது பேக்லோ வைரஸ் வெளிப்பாட்டு அமைப்பு. இன்செக்ட் செல் லைன்ஸ் டிபிக்கலி டெரைவ்டு ஃப்ரம் ஸ்போடோ ஸ்போடோட்ரோ ஸ்போடோட்ரோ ஃப்ரூகிபெர்டா Spodoptera frugiberta are used in the conjunction and baculovirus as vector. இது வந்து எதுல இருந்து கிடைக்குது? ஸ்போடோட்டரா ஃப்ரூகிபெட்ரா என்றப்பட்ட பூச்சிகள்ல இருந்து என்னது இது கிடைக்கிறது. யூஸ்டின் என்னது? கன்ஜக்ஷன் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் வெக்டர், அதாவது கோடுகள் அண்ட் பாக்டீரியாஸுடன் இணைந்து வெக்டர்களாக இது வந்து என்னது பயன்படுத்தப்படுகின்றன. particularly effective for producing large quantities of recombinant eukaryote proteins. இது என்னது? அதாவது பேக்லோ வைரஸோட வெளிப்பாட்டு அமைப்பு ரீகாம்பினன்ட் யூகாரியோட் புரதங்களை வந்து அதிக அளவுல உற்பத்தி செய்து குறிப்பாக பயனற்றதாக இருக்கு. இது வந்து அதிக அளவுல அந்த வைரஸை வந்து உற்பத்தி செய்யும், ஆனா என்னது பயனற்றதாக இருக்கும். Especially those required complex post-translational modification. Post-translational modification என்னது? மொழிபெயர்ப்புக்கு முந்தைய மாற்றங்கள், அதான் என்னது போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன். அதாவது எஸ்பெஷலி தோஸ் ரிக்வயரிங் காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் அண்ட் ப்ராப்பர் ஃபோல்டிங். இது என்னது? சிக்கலான மொழிபெயர்ப்புக்கு பிந்தைய மாற்றங்களுக்கு சரியான மடிப்பு தேவைப்படுகிறது. அதை ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ணோம்னா இது என்னது? இந்த இது ஃபோல்ட் பண்ணணும் என்னது? மொழிபெயர்ப்புக்கு பிந்தைய மாற்றங்கள் தான் இதுக்கு என்னது யூஸ் ஆகும். which they are not occur correctly in the prokaryotic system. இது வந்து prokaryotic systemல என்னது? prokaryotic or even yeast cellல கூட என்னது நிலையாம கரெக்டா இருக்காது, நிலையாக இருக்காம இருக்கும். This system offer high protein yield and is suitable for producing segregated and membrane proteins. இந்த அமைப்பு என்னது? புரத மகசூலை வழங்குகிறது. மற்ற என்னது? சுரக்கும் மற்றும் புரதங்களை வந்து இது வந்து என்னது உற்பத்தி செய்கிறது. சுரக்கும் மற்றும் புரதங்களை வந்து உற்பத்தி செய்வதற்கு வந்து ஏற்றதாக இருக்கு. அடுத்து பாருங்க, ஐசோலேஷன் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். The ability to isolate and purify nucleic acid, DNA, RNA is a fundamental step to the virtually or recombinant DNA procedures. The method vary depending on the source and type of the nucleic acid. இதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? அதோட சோர்ஸையும் அதோட டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் டிபெண்ட் பண்ணி தான் என்னது ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்கு. The ability to isolate and purify nucleic acid in the fundamental step. இது வந்து என்னது மறுசீரமைப்பு நடைமுறையில் ஒரு அடிப்படை படியாக என்னது இது இருக்கிறது. அப்ப ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் நியூக்ளிக் ஆசிட்ல வர்றதுதான் என்னது ஜீனோமிக் டிஎன்ஏ ஐசோலேஷன், பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஐசோலேஷன், ஆர்என்ஏ ஐசோலேஷன், அவ்வளவு புரியுதா? அதுல ஐசோலேஷன்ல வர்றதா ஜீனோமிக் டிஎன்ஏ ஐசோலேஷன், பிளாஸ்மிக் டிஎன்ஏ ஐசோலேஷன், ஆர்என்ஏ ஐசோலேஷன். பாருங்க, ஜீனோமிக் டிஎன்ஏ ஐசோலேஷன். ஓகே, அடுத்து ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்னா என்னது? The ability of isolate and purify nucleic acid in the fundamental step. அதாவது மறுசீரமைப்பு டிஎன்ஏ நடைமுறையில் ஒரு அடிப்படை படியாக இது இருக்கிறது. This method depending on the source and type of the nucleic acid. அதோட சோர்ஸ், அதோட என்னெல்லாம் வளங்கள் மற்றும் என்னது
டைப்பு நியூக்ளிக் ஆசிட் டைப்பை பொறுத்து தான் என்னது அது இருக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜீனோமிக் டிஎன்ஏ ஐசோலேஷன், அதாவது மரபணு ஐசோலேஷன் சொன்னாலும் என்னது தனிமைப்படுத்துறது. ஜீனோமிக் டிஎன்ஏ ஐசோலேஷன். ஜீனோமிக் டிஎன்ஏ ஐசோலேஷன் இன்வால்வஸ் லைங் செல்ஸ், லைசிங் செல்ஸ். லைசிங் செல்ஸ்னா பொய் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொய் செல்கள் அப்படின்னு, அதான் லையிங் செல்ஸ் டு ரிலீஸ் செல்லுலார் கண்டென்ட். இது வந்து என்னது லைன் செல்ஸ், அதாவது சாரி, ஜீனோமிக் டிஎன்ஏ ஐசோலேஷன் இன்வால்வஸ் லைன் செல்ஸ் டு ரிலீஸ் செல்லுலார் காம்பனண்ட், அதாவது செல்லுலார் இது இருக்குல்ல, அந்த கண்டென்ட் எல்லாம் உள்ளடக்கியது தான் என்னது ஜீனோமிக் டிஎன்ஏ. ஃபாலோடு பை த ரிமூவல் ஆஃப் புரோட்டீன்ஸ், ஆர்என்ஏ அண்ட் அதர் செல்லுலார் காம்பனன்ட்ஸ் and sorry, the genomic DNA isolation involving licensed cells to release cellular content. இது வந்து என்னது பொய் செல்களை விடுவிக்க பல செல்லுலார் கண்டென்ட்களை வந்து இது உள்ளடக்கி இருக்கு. இது ஃபாலோடு பை என்னெல்லாம் கண்டென்ட், ரிமூவல் ஆஃப் புரோட்டீன், ஆர்என்ஏ, அதர் செல்லுலார் காம்பனன்ட்ஸ். இதோட ஸ்டெப் பாருங்க. Mechanical or enzyme cells lyse, often using detergent and protease to digest proteins. அது என்னது புரதத்தை வந்து ஜீரணிக்க என்னது காரம் மற்றும் என்னது புரதத்தை வந்து இது பயன்படுத்துகிறது. புரதத்தை ஜீரணிக்க காரம் மற்றும் புரதத்தை வந்து இது பயன்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, ரிமூவல் ஆஃப் ஆர்என்ஏவை ஆர்என்ஏ ட்ரீட்மெண்ட். அது எப்படி ஆர்என்ஏ வந்து ரிமூவ் பண்றாங்க, ஆர்என்ஏ ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை வந்து ரிமூவ் பண்றாங்க. அடுத்து செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அதர் செல்லுலார் டிப்ரைஸ் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபிகேஷன் சொன்னா என்னது மைய விலக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சென்ட்ரிஃபிகேஷன். அது செல்லுலார் டிப்ரைஸ் சொன்னா என்னது, டெப்ரிஸ் சொன்னா குப்பை சொல்லுவோம்ல, செல்லுலார் டெப்ரிஸ். இது என்னது, இது மைய விலக்கு மூலம் அந்த செல்லுலார் டெப்ரிஸ் இருக்குல்ல, அதோட செல்லுலார் குப்பைகள் இருக்குல்ல, அதுல உள்ள டிஎன்ஏ வந்து இது செப்பரேட் பண்ணுது. புரியுதா? மைய விலக்கு மூலம் அந்த செல்லுலார் குப்பையுள்ள டிஎன்ஏ வந்து இது என்னது செப்பரேட் பண்ணுது. அடுத்து பாருங்க, பிரிசிபிட்டேஷன். பிரிசிபிட்டேஷன் அப்படின்னா மழை பொழிவு அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரிசிபிட்டேஷன் அண்ட் வாஷிங் டு ரிமூவ் இம்பியூரிட்டிஸ், அதாவது அசுத்தங்களை அகற்ற என்னது கழுவாங்க. அடுத்து பாருங்க, டிசால்விங் த பியூரிஃபைடு டிஎன்ஏ pellet in the suitable buffer. அதாவது பியூரிஃபைடு டிஎன்ஏ pelletனா என்னது, பெல்லட் அப்படின்னா துகள்கள். அப்போ சுத்திகரிக்கப்பட்ட டிஎன்ஏ துகள்களை என்னது பொருத்தமாக பஃபர் கரைசல்ல வந்து கரைக்கிறது. அடுத்து பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஐசோலேஷன். அது புரியுதாடா? ஜீனோமிக் டிஎன்ஏ ஐசோலேஷன், அடுத்து பிளாஸ்மிக் டிஎன்ஏ ஐசோலேஷன். பிளாஸ்மிக் டிஎன்ஏ ஐசோலேஷன் பாருங்க, ஐசோலேஷன் சொன்னாலும் என்னது தனிமைப்படுத்துதல். பிளாஸ்மிக் டிஎன்ஏ ஐசோலேஷன் often called mini-PEP for small scale extraction. அது என்னது சிறிய அளவிலான மினிபெஸ் என்று அழைக்கப்படும் பிளாஸ்மிட் டிஎன்ஏவை தனிமைப்படுத்துதல். புரியுதா? சிறிய அளவிலான மினிபெஸ் என்று அழைக்கப்படும் பிளாஸ்மிட் டிஎன்ஏவை என்னது தனிமைப்படுத்துதல் என்னது பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஐசோலேஷன்ஸ். அடுத்து பாருங்க, இன்வால்வ் செலக்டிவ் லைசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ் டு ரிலீஸ் டிஎன்ஏ. இது என்னது டிஎன்ஏ வெளியிட்ட பாக்டீரியா செல்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிதைவை வந்து இது உள்ளடக்கியது. செலக்டிவ் லைசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ் ரிலீஸ் பிளாஸ்மிட் டிஎன்ஏ விச் டிபிக்கலி சூப்பர் கோய்டு அண்ட் சர்க்குலர். அதாவது இது என்னது இன்வால்வ் செலக்டிவ் லைசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ் டு ரிலீஸ் பிளாஸ்மிட் டிஎன்ஏ. அதாவது டிஎன்ஏ வெளியிட்ட பாக்டீரியா செல்கள் என்னது
தேர்ந்தெடுக்கப்பட்ட சிதைவை உள்ளடக்கியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிதைவை உள்ளடக்கியது என்னது? பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஐசோலேஷன்ஸ். அடுத்து விச் இஸ் டிபிக்கலி சூப்பர் கோயில்டு அண்ட் சர்க்குலர். இது என்னது? சூப்பர் கோயில்டுன்னா சுருளாகவும், சூப்பர் கோயில்டு சுருளாகவும் அண்ட் என்னது? சர்க்குலர் வட்டமாகவும் வந்து இருக்கும். இது சுருளாகவும் வட்டமாகவும் இருக்கும். இதோட ஸ்டெப் பாருங்க. The most common method analysis where cells are lysed with SDS. செல்ஸ் எதை மூலம் லைஸ் பண்றது? லைஸ்னா சிதைக்கப்படுறது. எது மூலம்? சோடியம் டோடிசைல் சல்பேட், SDS, சோடியம் டோடிசைல் சல்பேட். அது மூலம் என்னது? இது சிதைக்கப்படுகிறது. அண்ட் NaOH, சோடியம் ஹைட்ரோக்சைடு. இது ரெண்டு மூலமாக என்னது? செல்ஸ் வந்து சிதைக்கப்படுகிறது. புரியுதா? செல்ஸ் வந்து SDS அண்ட் NaOH மூலம் சிதைக்கப்படுகிறது. விச் denatured both genomic and plasmid DNA. இது வந்து denatured செயலற்றதாக்குறது. என்ன? both genomic and plasmid DNA வந்து இது செயலற்றதாக ஆக்குறது. அடுத்து பாருங்க. naturalization with potassium acetate cases genomic DNA. cases genomic DNA and proteins to precipitate. இது என்னது? பொட்டாசியம் அசிட்டேட் ஜீனோமிக் டிஎன்ஏ புரோட்டீன். அதாவது நியூட்ரலைசேஷன் அப்படின்னு என்னது? நடுநிலையாக்கப்படுதல். புரியுதுல்ல? இது என்னது? நடுநிலையாக்கப்படுவதால் என்னது? மரபணு டிஎன்ஏ மற்றும் புரதங்களை வந்து இது வந்து வீழ்படிவாக்குகின்றன. while the smaller super coiled plasmid DNA remains in solution. மேல என்னது? சுருண்ட பிளாஸ்மிட் டிஎன்ஏ கரைசல்ல வந்து இருக்கும். அடுத்து பாருங்க. பிளாஸ்மிட் டிஎன்ஏ இந்த செப்பரேட்டட் from the precipitated by the centrifugation. எது? பிளாஸ்மிட் டிஎன்ஏ செப்பரேட் எதை யூஸ் பண்ணி? சென்ட்ரிஃபிகேஷன் யூஸ் பண்ணி என்னது? பிரிக்கிறாங்க. அடுத்து இப்போ சென்ட்ரிஃபிகேஷன் மைய விளக்கு அப்படி, அதுதான் என்னது? சென்ட்ரிஃபிகேஷன். அடுத்து பாருங்க. சென்ட்ரிஃபிகேஷன் அலோடு பை பிரிசிபிட்டேஷன் ஆல்கஹால் அண்ட் அடுத்து அதை வந்து பிரிசிபிட்டேட் செப்பரேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆல்கஹால் மற்றும் கழுவுதல் மூலம் என்னது? பிரிசிபிட்டாக வீழ்படிவாக இது வந்து மாற்றப்படுகிறது. plasmid DNA separated from the precipitate by centrifugation. plasmid DNA என்னது? சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் அதோட precipitate வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஃபாலோடு அதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க? precipitation வித் ஆல்கஹால் அண்ட் அதை வந்து ஆல்கஹால் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க. RNA ஐசோலேஷன். RNA isolation. RNA isolation is a more challenging than DNA isolation due to the ubiquitous presence of RNAs and the rapid degradation of RNAs. DNA தனிமைப்படுத்துவதை விட RNA தனிமைப்படுத்துதல் வந்து என்னது? சவாலானது. அதுல அது கொடுத்த RNA isolation more challenging than DNA isolation. DNA தனிமைப்படுத்துதலை விட RNA தனிமைப்படுத்தல் வந்து மிகவும் சவாலானது. அதாவது RNA என்சைமுக்கு சிதைக்கு என்சைம்கள் இருக்குல்ல, அது வந்து எங்கேயுமே நிறைந்திருக்கும். The rapid degradation of DNA. இது என்னது? இது என்னது? உப்புகளை பயன்படுத்தி இது என்னது? உப்புகளை பயன்படுத்தி இயற்கை நீக்கம் செய்யப்படுகின்றன. ரேபிட் ரீக்ரிடேஷன் இயற்கை நீக்கம் செய்யப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் பாருங்க. செல்ஸ் ஆர் லைஸ்டு. என்னது? செல் வந்து சிதைக்கப்படுகின்றன. என்னது? அண்ட் புரோட்டீன்ஸ் ஆர் ஆஃபன் டீநேச்சர்டு. சாரி, டிஎன்ஏ ஐசோலேஷன் இஸ் மோர் சேலஞ்சிங் than DNA ஐசோலேஷன். RNA தனிமைப்படுத்தல் DNA தனிமைப்படுத்தல் வந்து சவாலானது. The including presence of the RNAs and rapid degradation DNA. அதாவது RNA சிதைக்கான என்சைம் வந்து எங்கேயும் நிறைந்திருக்கின்றன. அதில் உள்ள ஸ்டெப்ஸ் பாருங்க. செல்ஸ் ஆர் லைஸ்டு அண்ட் புரோட்டீன்ஸ் ஆர் ஆஃபன் டீநேச்சர்டு யூசிங் சோரோட்ரோபிக் சால்ட். எக்ஸாம்பிள் குவாண்டினியம் தயோசைனேட். அதாவது செல்ஸ் வந்து சிதையடைந்து என்னது? புரோட்டீன்ஸ் ஆர் ஆஃபன் கேப்சர்டு. பெரும்பாலும் என்னது?
சோரோட்ரோபிக் உப்புகள் இருக்குல்ல அதை பயன்படுத்தி என்னது இயற்கை நீக்கம் செய்யப்படுகின்றன. டீநேச்சர்டு இயற்கை நீக்கம் செய்யப்படுகின்றன. அடுத்து ஃபினைல் குளோரோஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் a common method to separate RNA from DNA. RNA வந்து DNA செப்பரேட் பண்றதுக்கு என்னது ஃபினைல் குளோரோஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் a most common method. புரியுதா? இந்த ஃபினைல் குளோரோஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னது ஒரு பிரித்தெடுக்கும் முறை. அதுதான் என்னது செப்பரேட் RNA from DNA. டிஎன்ஏவில இருந்து RNA பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் என்னது ஃபினைல் குளோரோஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். அடுத்து பாருங்க புரோட்டீன்ஸ் ஃபாலோடு பை ஆல்கஹால் பிரிசிபிட்டேஷன். அது என்னது ஆல்கஹால் அந்த என்னது வீழ்படிவாக மாறுகிறது. நியூவர் மெத்தட் ஆஃபன் யூஸ் சிலிக்கா பேஸ்டு ஸ்பின் கோலம்ஸ் தட் செலக்டிவ்லி பிண்ட் RNA அலோயிங் வாஷிங் அண்ட் எவல்யூஷன். என்னது சிலிக்கா அடிப்படையிலான சுழல் நெடல் வரிசைகளை வந்து இதுல பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து என்னது அலைன்டி வாஷிங் அண்ட் எவல்யூஷன். அடுத்து என்னது கழுவுதல் மற்றும் நீக்குதல் வந்து நடைபெறுகிறது. இட் இஸ் a crucial work in the RNA's free environment to prevent RNA degradation. அதாவது சிதைவை தடுக்க RNAஸ்கள் இல்லாத சூழ்நிலையில் வேலை செய்வது மிகவும் முக்கியம். புரியுதா? RNA isolation புரியுதா? RNA isolation is a more challenging than DNA isolation due to the ubiquitous presence of RNAs and rapid degradation of RNA. RNA சிதைவுக்கு என்சைம்கள் எங்கு நிறைந்துள்ளன. அதோட ஸ்டெப்ஸ் பாருங்க. செல்ஸ் ஆர் லைஸ்டு அண்ட் புரோட்டீன்ஸ் ஆர் ஆஃபன் டீநேச்சர்டு யூசிங் சோரோட்ரோபிக் சால்ட். அதாவது இது செல்கள் வந்து சிதைவடைகிறது பெரும்பாலும் என்னது சோரோட்ரோபி உப்புகளை பயன்படுத்தி இயற்கை நீக்கம் செய்யப்படுகிறது. அடுத்து பாருங்க இதுல என்ன மெத்தடை யூஸ் பண்றாங்கன்னா டிஎன்ஏ மற்றும் புரோட்டீனை வந்து டிஎன்ஏ மற்றும் புரோட்டீன்ல இருந்து RNA பிரிக்க என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க ஃபினைல் குளோரோஃபார்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். அடுத்து ஃபாலோடு பை ஆல்கஹால் பிரிசிபிட்டேஷன்ஸ். நியூவர் மெத்தட் ஆஃபன் யூஸ் சிலிக்கா பேஸ்டு ஸ்பின் கோலம்ஸ் தட் செலக்டிவ்லி பெண்ட் RNA அலோயிங் டு வாஷிங் அண்ட் நீக்குதல். சிலிக்கா அடிப்படையிலான சுழல் நெடு வரிசைகளை வந்து இது பயன்படுத்துகின்றன. அடுத்த அளவு என்ன பண்ணுவாங்க அலோயிங் ஃபார் வாஷிங் அண்ட் எவல்யூஷன். அடுத்து குரூஷியல் டு ஒர்க் RNAs ஃப்ரீ என்வாயன்மெண்ட் டு பிரிவென்ட் RNA டீக்ரேஷன். சிதைவை தடுக்க RNAஸ்கள் இல்லாத சூழலில் வேலை செய்வது மிகவும் முக்கியம். அடுத்து பாருங்க குளோனிங் வெக்டார். Cloning vector the DNA molecule used to vehicle to carry foreign genetic material into the another cells. இது என்னது ஒரு மரபணுவை மற்றொரு மரபணுக்கு கொண்டு செல்ல ஒரு வாகனமாக வந்து இது செயல்படுகிறது. where it can be replicated and are expressed. இது என்னது ரெப்ளிகேட்டட்னா நகல் எடுக்கிறது. இது வந்து நகல் எடுக்கப்படலாம் அல்லது என்னது எக்ஸ்பிரஸ்னா வெளிப்படலாம். they must possess several key features affecting cloning. first பாருங்க plasmid vector. Plasmid are small circular extra chromosomal DNA molecules naturally found in bacteria and eukaryote. இது என்னது small circular எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ மூலக்கூறு ஆகும். இது என்னது நேச்சுரலி ஃபவுண்ட் இன் எங்கேல இருக்கு பாக்டீரியா அண்ட் சம் யூகேரியாட்டிக். தே ஆர் மோஸ்ட் காமன்லி யூசிங் குளோனிங் வெக்டர். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபிக்கல் பிளாஸ்மிட் வெக்டர் இன்க்ளூட். அதோட ஃபியூ ஃபீச்சர்ஸ் பாருங்க. ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பிரதி எடுத்தல். ஒரிஜினா தோற்றம். நகல் எடுத்துதல் தோற்றம் அப்படிதானே வரும். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஒரிஜினா தோற்றம், ரெப்ளிகேஷனா நகல் எடுத்தல், அதாவது பிரதி எடுத்தல் அப்படி அதோட காப்பீஸ் எடுக்கிறது. DNA sequencing allow the plasmid replicate automatically within the host cells ensuring multiple copies. இது என்னது DNA sequence allows DNA வரிசைகள் என்னது பிளாஸ்மிட்டை வந்து அலோ பண்ணி ரெப்ளிகேட் ஆட்டோமேட்டிக், அதாவது செல்ஸுக்குள்ளாடி ஹோஸ்ட் செல்ஸுக்குள்ளாடியே ரெப்ளிகேஷன் அதாவது நகலெடுத்தல் வந்து நடக்கும். சொல்லி மல்டிபிள் காப்பீஸ், அதாவது நிறைய காப்பிகளை வந்து இது உற்பத்தி பண்ணும். அடுத்து மல்டிபிள் குளோனிங் சைட் ஆர் polylinger. MCS multiple cloning site or polylinger. A short segment of DNA containing several unique recognition sites for different recession enzyme allowing for the
இன்சர்ஷன் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ, அதாவது இந்த வெளிநாட்டு டிஎன்ஏ இருக்குல்ல அதை வந்து இன்சர்ட் பண்ண அனுமதிக்க, அதாவது மல்டிபிள் குளோனிங் சைட் அப்படின்னு என்னன்னா வெளிநாட்டு டிஎன்ஏ இருக்குல்ல அதை இப்போ இன்சர்ட் பண்ணதற்கு அனுமதிக்கும் பல்வேறு கட்டுப்பாடற்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், பல்வேறு கட்டுப்பாட்டு நொதிகளுக்கான பல தனித்துவமான அங்கீகார திறன்களை கொண்ட டிஎன்ஏவின் ஒரு குறுகிய பிரிவு தான் என்னது மல்டிபிள் குளோனிங் சைட்டு. புரியுதா? அதாவது வெளிநாட்டு டிஎன்ஏ இருக்குல்ல அதை செருகுவதற்கு பல்வேறு கட்டுப்பாட்டு நொதிகளுக்கான தனித்துவமான திறன்களை கொண்ட, பல்வேறு கட்டுப்பாட்டு நொதிகளின் தனித்துவமான திறன்களை கொண்ட டிஎன்ஏவின் ஒரு குறுகிய பிரிவு தான் என்னது மல்டிபிள் குளோனிங் சைட் ஆர் பாலிலிங்கர். அடுத்து பாருங்க செலக்டபிள் மார்க்கர் ஜீன், அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய மார்க்கர் அப்படின்னா குறுப்பான் அப்படி சொல்லுவாங்களா, தேர்ந்தெடுக்கக்கூடிய குறுப்பான் ஜீன். A gene, example, antibiotic resistant like ampicillin resistant are the specific metabolic capabilities. A gene that allowed for the selection of host cells that successfully taken up to the plasmid. அதாவது பிளாஸ்மிட்டை எடுத்துக்கொண்டு ஹோஸ்ட் செல்லில் தேர்ந்தெடுக்க அனுமதிக்கு ஒரு மரபணு, பிளாஸ்மிட்டை அதை எடுத்துட்டு ஹோஸ்ட் செல்களில் தேர்ந்தெடுக்க அனுமதிக்கு ஒரு மரபணு தான் என்னது செலக்டபிள் மார்க்கர் ஜீன். அதான் என்னது பிளாஸ்மிட் வெக்டார். அடுத்து பாருங்க பாக்டீரியா பேஜ் வெக்டார். பாக்டீரியா பேஜ் வெக்டார், பாக்டீரியா பேஜ் viruses are infect bacteria. Bacteria page, particularly lambda page, are used to cloning vector for large DNA insert. Then typical plasmid can accommodate. Lambda page vector replace non-essential page genes with the foreign DNA, allowing the recombinant page to infect bacteria and replicate there, amplifying the inserted DNA. அதாவது லாம்டா பேஜ் வெக்டர் இருக்குல்ல அது வந்து என்னது நான் எசென்ஷியல் பேஜ் ஜீன்ஸ், அத்தியாவசியமான ஜீன்ஸ் இருக்குல்ல மரபணு அதை வந்து என்ன செய்யும் எசென்ஷியல் ஜீன்ஸ். அது பாருங்க லாம்டா பேஜ் வெக்டர் ரீப்ளேஸ் நான் எசென்ஷியல் பேஜ் ஜீன்ஸ் வித் த foreign DNA, allowing the recombinant page to infect bacteria and replicate thereby amplifying the insert DNA. அதாவது லாம்டா பேஜ் வெக்டார் வந்து என்னது அத்தியாவசியம் அல்லாத ஜீன் இருக்குல்ல மரபணுக்களை வந்து இது வந்து மாற்றிக்கின்றன. அடுத்து என்னது அலோயிங் ரீகாம்பினன்ட் பேஜ், எதற்காக பாக்டீரியா வந்து என்னது பாக்டீரியா அண்ட் ரெப்ளிகேட் thereby amplifying the insert DNA, பாக்டீரியா பாதித்து நகல் எடுக்க வந்து அனுமதிக்கிறது. அதன் மூலம் என்னது இந்த செருகப்பட்ட அந்த இன்சர்ட் டிஎன்ஏ இருக்குல்ல அது வந்து பெருகின்றன. அடுத்து பாருங்க கோஸ்மிட். Cosmid are hybrid vector that combine features of plasmid and bacteria page. Cosmid are the hybrid vector that combine features of plasmid and bacteria page lambda vectors. Cosmid vector என்பது என்னது combine feature the plasmid and bacteria page lambda vectors என்னது இணைக்கும் கலப்பின வெக்டர் ஆகும். They contain plasmid origin of replications and selective markers. இதுல என்னெல்லாம் இருக்கு ரெப்ளிகேஷன் அண்ட் செலக்டிவ் மார்க்கர்ஸ் எல்லாம் கோசைட் from lambda page. Cocyte allow the recombinant DNA molecule to the packed into the lambda page particles which can then efficiently insert E. coli cells. இந்த கோசைட் இருக்குல்ல கோசைட்டை வந்து என்னது மறுசீரமைப்பு டிஎன்ஏ மூலக்கூறு மூலம் லாம்டா பேஜ் துகள்களாக மாற்றப்படுகின்றன. புரியுதா? கோசைட் தளங்கள் வந்து மறுசீரமைப்பு டிஎன்ஏ மூலக்கூறு மூலம் லாம்டா பேஜ் துகள்களாக மாறுகின்றன. The efficiency insert in the E. coli cells. எனவே வந்து E. coli செல்களை வந்து இது என்னது இன்ஃபெக்ட் பாதிக்கலாம். And the cosmid can carry relatively large DNA insert, typically 35 to 45 KB, அதாவது KB. அதாவது காஸ்மிட் வந்து
பெரிய டிஎன்ஏ இன்சர்ட் பண்ண முடியும். புரியுதா? கோஸ்மிட்டால வந்து பெரிய டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ண முடியும். பொதுவாக எவ்வளவு செய்ய முடியும்னா 35 to 45 கிலோ பேஸ். அடுத்து பாருங்க, நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறது வெக்டர்ஸ், குளோனிங் வெக்டர். அதுல உள்ளதான் பிளாஸ்மிட் வெக்டாரும் பாக்டீரியா பேஜ் வெக்டாரும். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது கோஸ்மிட். கோஸ்மிட்ல வர்றதுதான் என்னது, சாரி, கோஸ்மிட். குளோனிங் வெக்டார்ல வர்றதுதான் பிளாஸ்மிட் வெக்டாரும் பாக்டீரியா பேஜ் வெக்டாரும் கோஸ்மிட்டும். அடுத்து பாருங்க, பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம், BACS, பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்ஸ். Bacterial artificial chromosomes are cloned vector based on the F plasmid of E. coli. அதாவது E. coliல வந்து F plasmid அடிப்படையாக கொண்ட குளோனிங் வெக்டர் தான் என்னது, பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்ஸ். புரியுதா? E. coliயின் அதாவது பாக்டீரியா ஆர்டிபிஷியல் குரோமோசோம் என்னது, E. coliயின் F plasmidகளை அடிப்படையாக கொண்ட குளோனிங் வெக்டர். புரியுதா? அதுதான் என்னது, பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்ஸ். They can carry very large DNA insert. DNA செருகல் என்னது, லார்ஜா இருக்கும். டிபிக்கலி எவ்வளவு, அங்க வந்து எவ்வளவு 35 to 45, இங்க வந்து 100 to 300 பேஸ் பேரை வந்து இதனால எடுத்து செல்ல முடியும். And are crucial for cloning large genomic DNA fragment as used in the genomic sequencing project. பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். பாக்டீரியா ஆர்டிபிஷியல் குரோமோசோம் என்னது, ஆர் குளோனிங் வெக்டர் பேஸ்ட் ஆன் த F plasmid E. coli. அதாவது E. coliயின் S plasmid அடிப்படையாக கொண்ட குளோனிங் வெக்டர். They can carry very large DNA insert. பெரிய செருகல்களை உள்ளடக்கியது. டிபிக்கலி எவ்வளவு, 100 முதல் 300 கிலோ பேஸ். They are the crucial for cloning large genomic DNA fragment as used in the genomic sequencing project. என்னது, மரபணு வரிசை முறை திட்டங்களில் பயன்படுத்துவது போல பெரிய டிஎன்ஏ துண்டுகளை குளோனிங் செய்வதற்கு வந்து என்னது, இது பயன்படுகிறது. அதாவது மரபணு வரிசை முறை திட்டங்களில் பயன்படுத்துவது போல பெரிய டிஎன்ஏ துண்டுகளை குளோனிங் செய்வதற்கு வந்து இது பயன்படுகிறது. BACS are maintained in the low copy numbers. நகல் திறன் என்னது, குறைவாக இருக்கு. நகல் எடுக்க திறன் இதற்கு குறைவா இருக்கு. வித்தின் த பாக்டீரியல் செல், பாக்டீரியல் செல்லுல நகல் எடுக்கும் திறன் வந்து குறைவா இருக்கு. which help maintain stability to large insect. நிலைத்தன்மையை பராமரிக்க வந்து இது உதவுகிறது. அடுத்து பாருங்க, ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். Yeast artificial chromosome engineered chromosome that replicate in the yeast cells. They are capable of cloning especially large DNA insert ranging from 100 kb to over 1 metabase. அதாவது yeast artificial chromosome engineered chromosomes are replicate in the yeast cells. அதாவது yeast செல்களில் நகலெடுக்கும் குறைக்கப்பட்ட குரோமோசோம் ஆகும். நகலெடுக்க ஈஸ்ட் செல்களில் நகலெடுக்க பொறிக்கப்பட்ட குரோமோசோம் தான் என்னது, ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்ஸ். இது என்னது, they are capable for cloning especially large DNA insert. இது என்னது, large inserts ranging from 100 kb to 1 metabase. இது வந்து 100 kb முதல் 1 metabase வரையிலான பெரிய டிஎன்ஏ செருகல்களை குளோனிங் செய்யும் திறன் கொண்டவை. அதை விட ஹை இதா இருக்கு. இதுல ஈஸ்ட் செல்களின் நகலெடுக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட குரோமோசோம் என்னது, ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். They are capable to cloning especially large DNA insert ranging from 100 to over 1 metabase. அது என்னது, 100 to 1 metabase வரையிலான பெரிய டிஎன்ஏ செருகளை குளோனிங் செய்வதன் திறன் கொண்டவை. அடுத்து பாருங்க, மேக்கிங் தம் த இன்வேல்யூபிள் ஃபார் மேப்பிங் அண்ட் சீக்வென்சிங் ஆஃப் லார்ஜ் ஈக்யூரேட்டிக் ஜீனோமிக்ஸ். பெரிய டிஎன்ஏ ஈக்யூரேட் மரபணுக்களை வந்து மேப்பிங் செய்வதற்கும் வரிசைப்படுத்துவதற்கும் விலை மதிப்பற்றதாக அமைகின்றன. புரியுதா? மேக்கிங் தம் இன்வால்வர்ஸ் மேப்பிங் அண்ட் சீக்வென்சிங் ஆஃப் லார்ஜ் ஈக்யூரேட்டிக் ஜீனோம்ஸ். பெரிய ஈக்யூரேட் மரபணுக்களை
மேப்பிங் செய்வதற்கும் வரிசைப்படுத்துவதற்கும் விலை மதிப்பற்றதாக வந்து இவை அமைகின்றன. அடுத்து பாருங்க, ஒய்எஸ்எஸ் கண்டெய்ன் ஈஸ்ட் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சென்ட்ரோமியர். இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க, சென்ட்ரோமியர்லையும் டீலோமியரையும் கொண்டவை. allowing them to behave like a natural yeast chromosome. இது என்னது, இயற்கையான வெளிப்பாட்டு நிலைகளை வந்து இது என்ன எப்படி பிஹேவ் பண்ணும்னா நேச்சுரல், இது ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோம், நேச்சுரலா இருக்குல்ல ஈஸ்ட் குரோமோசோம், அதோட பிஹேவிங் தான் இதுக்கு வந்து இருக்கும். எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெளிப்பாடு வெக்டர். தமிழ்ல வெக்டர்ஸ்னா திசையன்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. திசையன்கள் அப்படின்னு சொல்ல வெக்டர்னு சொன்னாலே புரியும் இல்ல. எக்ஸ்பிரஷன் வெக்டர். Expression vectors are specialized cloning vector designed not only for replication. இது என்னது, இது பிரதிபலிப்புக்காக மட்டும் இல்லாம என்னது, ஒரு ஹோஸ்ட் செல்லுக்கு ஒரு புரத உற்பத்திக்காகவும் செருகப்பட்ட இது வந்து என்னது, பிரதிபலிப்புக்காக மட்டும் உள்ளது கிடையாது. not only for replication but also the efficient transcription and translation of the inserted foreign gene into the protein product within the host cells. அதாவது ஒரு புரத உற்பத்தியின் சொருகப்பட்ட வெளிநாட்டு மரபணு இருக்குல்ல, அதோட படியெடுத்தல் மற்றும் மொழிபெயர்ப்புகளால் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு குளோனிங் வெக்டர் ஆகும். படியெடுத்தல் மற்றும் சிறப்பு மொழிபெயர்ப்புக்கான வடிவமைக்கப்பட்ட சிறப்பு குளோனிங் ஹோஸ்ட் செல் ஆகும் என்னது, எக்ஸ்பிரஷன் வெக்டர். புரியுதுடா? இது வந்து என்னது, குளோனிங் டிசைன் நாட் ஒன்லி ரெப்ளிகேஷன். இது வந்து பிரதிபலிப்புக்காக மட்டும் இல்லாமல் என்னது, efficient transcription and translation inserted foreign gene in the protein product with the host. host செல்லுக்கு வந்து என்னது, ஹோஸ்ட் செல்லுக்குள்ள என்னது, புரத உற்பத்தியில் செருகப்பட்ட வெளிநாட்டு மரபணு படியெடுத்தல் மற்றும் மொழிபெயர்ப்புகளால் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு குளோனிங் வெக்டர் ஆகும். மொழிபெயர்ப்புகளால் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு குளோனிங் வெக்டர் ஆகும். They typically contain the additional regulatory elements such as strong promoters. They typically contain the additional regulatory elements such as strong promoters, ribosome binding site, transcription terminators, which facilitate high level gene expression. அதாவது இது வந்து என்னது, வலுவான ஊக்குவிப்பாளர்களாகவும் ரைசோசோம் பிணைப்பு தளங்களையும் typically contain regulatory elements such as strong promoters, வலுவான ஊக்குவிப்பாளர்களாகவும் ரைசோசோம் பைண்டிங் சைட் ரைசோசோம் பிணைப்பு தளங்களையும் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெர்மினேட் படியெடுத்தல். டிரான்ஸ்கிரிப்ஷன் டெர்மினேட்னா படியெடுத்தல், அடுத்து படியெடுத்தல் முனையங்கள் விச் ஃபெசிலிட்டி போன்ற ஒழுங்குமுறை கூறுகளை வந்து இது கொண்டுள்ளன. புரியுதா? அதாவது இது வந்து என்னது, வலுவான ஊக்குவிக்கப்பட்ட ரைசோசோம் பிணைப்பு தளங்களை மற்றும் படையெடுத்தல் முனைகளை கொண்ட கூடுதல் ஒழுங்குமுறை கூறுகளை கொண்டுள்ளதாக இது இருக்கின்றன. அடுத்து பாருங்க, மெத்தட் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதான் மெத்தட் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்ஃபர். Gene transfer or transformation refers to the process of by which the foreign DNA is introduced into the host cells. Various method for employed depending on the type of host cells. இல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன். அடுத்து என்னது, டிரான்ஸ்ஃபெக்ஷன். அடுத்து பாருங்க ஜீன், அது அடுத்து ஜீன் குளோனிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மெத்தட் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்ஃபர். ஃபர்ஸ்ட் பாருங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுலயும் மெத்தட் இருக்கு, ஹீட் ஷாக் மெத்தடு, எலக்ட்ரோஃபோரேஷன். 2 மெத்தட் அதுலயும் வருது. ஜீன் டிரான்ஸ்ஃபர்ல காமனா 2 மெத்தட் வருது, என்னது டிரான்ஸ்ஃபார்மேஷனும் டிரான்ஸ்ஃபெக்ஷன். டிரான்ஸ்ஃபெக்ஷன்லயும் 2 மெத்தட் வருது, ஹீட் ஷாக் மெத்தட் அண்ட் எலக்ட்ரோஃபோரேஷன். ஹீட் ஷாக் மெத்தட் பாருங்க, காம்பினன்ட் பாக்டீரியல் செல்ஸ் கெமிக்கலி ட்ரீட்டட் வித் த கால்சியம் குளோரைடு மேக் தேர் மெம்பரைன் ப்ரீமெமபிள்
and mixed with the plasmid DNA and subjected to the brief heat shock. அதாவது காமினன்ட் திறமையான பாக்டீரியல் செல்ஸ் வந்து என்னது அத பாக்டீரியல் செல்ஸ் மிக்ஸ்டு வித் பிளாஸ்மிட் டிஎன்ஏ அதுல வந்து மிக்சர் பண்ணி சப்ஜெக்ட் பிரீஃப் பிரீஃப் ஹீட் ஷாக் கொடுப்பாங்க. அது எவ்வளவு டிகிரின்னு பாருங்க, 42 டிகிரி செல்சியஸ்ல. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஹீட் ஷாக் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபாலோவிங் பை கூலிங், அதை வந்து கூல் பண்ணுவாங்க. திஸ் ப்ரீ பெர்ச்சுரேஷன் அதாவது குழப்பம். This perturbation allows DNA enter in the இது என்ன செய்யும், இந்த குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்து என்னது செல்ல வந்து செல்லுக்கு டிஎன்ஏ என்டர் த செல்லு வந்து டிஎன்ஏ வந்து என்டர் ஆக அனுமதிக்கும். புரியுதா? ஹீட் ஷாக் மெத்தட்னா என்னது, டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னாலே உருமாற்றம், அதுல வர்றதா ஹீட் ஷாக் மெத்தட். அது வந்து காம்பிட்டன்ட் பாக்டீரியல் செல்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் பிளாஸ்மிட் டிஎன்ஏ. அதாவது திறமையான பாக்டீரியல் செல்ஸ் எதுல வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்மிட் டிஎன்ஏல வந்து மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கூல் பண்ணுவாங்க. இதை வந்து கூல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அலோ த டிஎன்ஏ என்டர் செல்ல வந்து என்டர் பண்ண வைப்பாங்க. அதுதான் என்னது ஹீட் ஷாக் மெத்தட். அடுத்து பாருங்க எலக்ட்ரோபோரேஷன். பாக்டீரியா செல்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு பிரீஃப் பல்ஸ் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி. அதாவது உயர் மின்னழுத்த மின்சார சுருக்கத்தில் தடிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஹை வோல்டேஜ்ல வந்து அது உட்படுத்தப்படுகின்றன. விச் டெண்டன்சிட்டி கிரியேட் போர் இந்த செல் மெம்பரேன். அது என்ன செய்யும், போர்ஸ்னா துளைகள், செல் மெம்பரேன்ல வந்து துளைகளை உண்டாக்கும். அடுத்து பாருங்க அலோயிங் டிஎன்ஏ டு என்டர். இந்த டிஎன்ஏ வந்து என்டர் ஆக வந்து அதை அலோ பண்ணும். திஸ் மெத்தட் இஸ் ஜெனரலி மோர் எஃபிஷியன்ட் ஹீட் ஷாக் தென் இஸ் யூஸ்டு ஃபார் வேரி செல். திஸ் மெத்தட் இஸ் ஜெனரலி மோர் எஃபிஷியன்ட். ஹீட் ஷாக்கை விட இது ரொம்ப பெனிஃபிட் ஆன ஒரு மெத்தட் தான் என்னது, எலக்ட்ரோபோரேஷன். அடுத்து பாருங்க டிரான்ஸ்ஃபெக்ஷன். கால்சியம் பாஸ்பேட் precipitation. DNA is mixed with the calcium chloride and phosphate buffer. புரியுதா? DNA is mixed with the DNA எதுல எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, கால்சியம் குளோரைடு அண்ட் பாஸ்பேட் பஃபர். அப்போ என்ன ஆகும், forming a fine precipitate that co sediment into the cell surface. precipitate sediment வந்து என்னது, அந்த சர்ஃபேஸ்ல வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் டேக்கன் வே எண்டோசைட். அதை வந்து எதை யூஸ் பண்ணி எடுப்பாங்க, எண்டோசைட்டை யூஸ் பண்ணி அதை வந்து எடுப்பாங்க. அதான் என்னது கால்சியம் பாஸ்பேட் precipitation. அடுத்து பாருங்க லிப்போஃபெக்ஷன். லிப்போஃபெக்ஷன்னா லிப்போசோம் மீடியேட் டிரான்ஸ்ஃபெக்ஷன். Liposuction. DNA is encapsulated within the lipid vesicles. DNA is encapsulated. அதாவது encapsulatedனா இணைக்கப்படுறது. DNA is encapsulated in the lipid vehicle வந்து DNA வந்து இணைக்கப்படுகிறது. which fuse with the cell membrane. மீண்டும் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து செல் மெம்பரைனோட இணைப்பாங்க. ஃபியூஸ் பண்றேன்னு சொன்னாலும் இணைக்கிறது தான், இணைப்பாங்க. டெலிவரிங் இந்த டிஎன்ஏ இன்டு த சைட்டோபிளாசம். அப்போ என்ன ஆகும், டிஎன்ஏ வந்து சைட்டோபிளாசத்துல டெலிவர் ஆகும். திஸ் இஸ் அ காமன் மெத்தட் ஆஃப் மேமிலன் செல்ஸ். இது வந்து மேமிலன் செல்ஸ்ல காணப்படுகிறது காமன் மெத்தட். அடுத்து பாருங்க இதுலயும் அது மாதிரி வருது எலக்ட்ரோபோரேஷன். சிமிலர் டு பாக்டீரியா யூகேரியட் செல்ஸ் கேன் ஆல்சோ எலக்ட்ரோபோரேட்டரி இன்ட்ரோடியூஸ் டிஎன்ஏ. பாக்டீரியாவில் உள்ள யூகேரியட் செல்ஸ் என்னது எலக்ட்ரோபேரஸ் பண்றாங்க. எலக்ட்ரோபேரஸ் பண்ணி என்ன எலக்ட்ரோபோரேட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் இந்த டிஎன்ஏல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோ இன்ஜெக்ஷன். அந்த டிஎன்ஏ வந்து டைரக்ட்லி இன்ஜெக்டட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் செல்ஸ். எங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, நியூக்ளியஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் செல்ஸ் யூசிங் a fine glass needle யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. this method is precise but labor intensive and has low throughput. இது என்னது, இந்த மெத்தட் வந்து ப்ரீசைஸ் நுண்ணியமானது, என்னது உழைப்பு மிகுந்தது. லேபர் இன்டென்சிவ் அப்படின்னா இது நம்ம பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்.
அது உழைப்பு ஆன்டிகேஸ் லோ த்ரோபுட் குறைந்த செயல்திறனை தான் இது கொடுக்கும். அடுத்து பாருங்க வைரல் டிரான்ஸ்டக்ஷன் வைரஸஸ் என்னெல்லாம் வைரஸ் ரெக்ட்ரோ வைரஸ் அடினோ வைரஸ் லென்டிட்டி வைரஸ் viral translation viruses retrovirus adenovirus lentivirus are engineered to carry and deliver foreign DNA into the host cells. இதன் ஃபாரின் டிஎன்ஏவை ஹோஸ்ட் செல்ஸுக்கு கொண்டு சென்று வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டது. திஸ் மெத்தட் டு ஹைலி எஃபிஷியன்ட் டு ஜீன் டெலிவரி பட் ரிக்யூர் கேர்ஃபுல்லி சேஃப்டி கன்சிடரேஷன். அதாவது இதை யூஸ் பண்ணா சேஃப்டி கன்சிடரேஷன் பரிசீலனைகள் வந்து தேவை. அடுத்து பாருங்க ஜீன் கன் பயோலிஸ்டிக்ஸ் டிஎன்ஏ இஸ் கோட்டட் வித் த மைக்ரோகோபிக் கோல்டு. இதை டிஎன்ஏ என்ன பண்ணுவாங்க இதை வந்து மைக்ரோபிக் கோல்டால வந்து டங்ஸ்டன் பார்ட்டிகிள்ஸால வந்து கோட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ப்ரோபெல்ட் இன்டு த செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ். அதை வந்து செல்ஸ் டிஷ்யூல வந்து ப்ரோ பண்ணுவாங்க. அண்ட் யூஸ் பிரஸ்ட் ஹை ப்ரெஷர் கேஸ். எதை யூஸ் பண்ணி உயர் அழுத்த வாயு வெடிப்பை பயன்படுத்தி வந்து டிஷ்யூ வந்து செலுத்தப்படுகிறது. திஸ் இஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் பிளான்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது வந்து தாவர மாற்றத்திற்கு வந்தது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பாருங்க ஜீன் குளோனிங் ஸ்ட்ராட்டஜிஸ். Gene cloning involves making multiple identical copies of specific gene of DNA fragment. ஜீன் குளோனிங் ஸ்ட்ராட்டஜினா மரபணு குளோனிங் உத்திகள். இது வந்து பல முக்கிய படிகளை உள்ளடக்கியது. பாருங்க பேசிக் குளோனிங் ஸ்ட்ராட்டஜி அடிப்படை குளோனிங் உத்தி ஸ்ட்ராட்டஜினா உத்தி. ஃபர்ஸ்ட் பாருங்க ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. The gene is inserted and the cloning vector are isolated. என்னது ஆர்வமுள்ள மரபணு மற்றும் குளோனிங் வெக்டார் வந்து டிஎன்ஏ ஆல் வந்து தன்மையாக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் அதாவது கட்டுப்பாட்டு செரிமானம். போத் இன்சர்ட் டிஎன்ஏ அண்ட் வெக்டார் டிஎன்ஏ ஆர் கட் வித் த சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். போத் இன்சர்ட் சொருங்கு டிஎன்ஏயும் வெக்டார் டிஎன்ஏ என்னது இணக்கமான முறைகளை ஒரு கட்டுப்பாட்டு நொதியால் வெட்டப்படுகின்றன. cut with the same restriction to create a compatible end. அடுத்து பாருங்க ligation. The insert DNA and vector DNA are mixed together by DNA ligase. அதாவது insert DNA vector DNA என்னது DNA ligase கலக்கப்படுகின்றன. The compatible end base pairs. இது வந்து base pairs DNA ligase forms phosphodiester bond creating a recombinant DNA molecules. இதெல்லாம் வந்து உள்ளடக்கியது. அடுத்து பாருங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிரான்ஸ்ஃபெக்ஷன். The recombinant DNA is introduced into a suitable host cells. அந்த recombinant cells எங்க கொடுப்பாங்க பொருத்தமான host cellல வந்து இதை கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க செலக்ஷன். Transformation the recombinant DNA is introduced in the suitable host cells. அடுத்து பாருங்க selection and screening. The host cells have successfully taken the recombinant DNA. இந்த host cells என்னது recombinant DNA வந்து எடுக்கும் and identified and selected typically using the suitable marker gene on a vector. வெக்டர்ல வந்து என்னது suitable மார்க்கரை யூஸ் பண்ணி இது என்னது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க ஸ்கிரீனிங். Positive clones containing a desired insert are identifying using various screening method. அதாவது விரும்பிய செறிகளை கொண்ட நேர்மறை குளோன்கள் வந்து பல்வேறு பரிசோதனை முறைகளை பயன்படுத்தி அடையாளம் காணப்படுகின்றன. புரியுதா? அது என்னெல்லாம்னா ப்ளூ ஒயிட் ஸ்கிரீனிங், காலனி பிசிஆர், ரெக்சிஷன் மேப்பிங். அதாவது இன்சர்டிங் இருக்குல்ல விரும்பிய செறிகளை கொண்ட நேர்மறை குளோன்கள் பல்வேறு பரிசோதனை முறைகளை பயன்படுத்தி அடையாளம் காணப்படுகின்றன. என்னெல்லாம்னா ப்ளூ ஒயிட் ஸ்கிரீனிங், காலனி பிசிஆர், ரெக்சிஷன் மேப்பிங். அடுத்து பாருங்க சிடிஎன்ஏ குளோனிங்.
cDNA cloning. cDNA complementary DNA cloning involves creating DNA copies of mRNA molecule using the reverse transcriptase. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொன்ன தலைக்கு மாற்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்ன ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்னது டிஎன்ஏ அது எம்ஆர்என்ஏ மூலக்கூறுல வந்து டிஎன்ஏ வந்து நகல் எடுக்கும். This strategy is used to clone genes that are actively expressed in the particular cells or tissues. இது வந்து particular cells இது எங்கெல்லாம் ஆக்ட் பண்ணும், particular cells and tissuesல வந்து இது ஆக்ட் பண்ணும். And lack it introns make it suitable expression in prokaryotic host. அதாவது ஆக்டிவ்லி எக்ஸ்பிரஷன் வெளிப்பாட்டிற்கு ஏற்றதாக இல்லாமல் என்னது மேக்கிங் இட் சூட்டபிள் எக்ஸ்பிரஷன். ப்ரோகேரிட்டில வந்து சூட்டபிள் எக்ஸ்பிரஷனை வந்து இது ஏற்குது. அப்ப இதுல வந்து ஸ்டெப் பாருங்க. mRNA is isolated from the tissue expression of gene insert. அதாவது டிஷ்யூ எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதுல இருந்து என்னது mRNA வந்து தனிமைப்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் யூசஸ் mRNA as a template to synthesize a complementary DNA strand. அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்னது ஒரு நிரப்பு டிஎன்ஏ இதை ஒருங்கிணைக்க mRNA வந்து என்னது காம்ப்ளிமெண்டரியாக என்னது பயன்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, mRNA template is recreated. அதாவது mRNA என்னது சிதைக்கப்படுகிறது. The second DNA strand is synthesized to create double stranded. இந்த செகண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை வந்து சிந்தசிஸ் பண்ணி என்னது டபுள் ஸ்டாண்டர்ட் cDNA ஆக மாறுகிறது. Linkage containing restriction site and are added to the cDNA, which is then ligated into the vector. அதாவது கட்டுப்பாட்டு தளங்கள் கொண்ட இந்த இணைப்பிகள் இருக்குல்ல, இணைப்பிகள்னா cDNA உடன் இது வந்து என்னது சேர்க்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, ஜீனோமிக் குளோனிங். இந்த ப்ளோட்டிங் டெக்னிக்ஸ் அவங்க பார்க்கலாம். Genomic cloning involves directly cloning a fragment of an organism entire genome into a suitable vector. அதாவது ஆர்கானிசம்ல எல்லா மரபணுக்களையும் என்னது துண்டாக்கப்பட்டு டைரக்டா வந்து சூட்டபிள் வெக்டரை யூஸ் பண்ணி என்னது க்ளோன் பண்ணுது. திஸ் கிரியேட் ஜீனோமிக் லைப்ரரி ரெப்ரசென்டிங் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் இன்டர்ஜெனிக் ரீஜன் ஆஃப் ஆர்கானிசம். இது என்னது ஒரு ஜீனோமிக் லைப்ரரியை வந்து கிரியேட் பண்ணும். representing a complete set of genes and intergenic region of an organism. மரபணுக்களின் இடையில் அமைந்துள்ள டிஎன்ஏ தொடர்களாக உள்ளன. அடுத்து பாருங்க, blotting techniques. Blotting techniques are the molecular method used to detect specific nucleic acid or protein molecules separated by electrophoresis and transformed into the membrane. அதாவது blotting techniques என்னது அதாவது ஸ்பெசிபிக் என்னது நியூக்ளிக் ஆசிட் மெத்தேடு ஆர் என்னது புரோட்டீன் மாலிகுல் மெத்தேடை வந்து டிடெக்ட் பண்ணி செப்பரேட் பண்றது. எதை யூசி ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் இன்டு என்னது மெம்பரேன் டிரான்ஸ்ஃபர் இன்டு ஃப்ளோட்டட் இன்டு மெம்பர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. அதுதான் என்னது ப்ளோட்டிங் டெக்னிக்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, Southern blotting. First வந்து Southern blotting. Southern blotting is used for detecting specific DNA sequences. அதாவது DNA வரிசைகளை கண்டறிவதற்கு Southern blotting வந்து யூஸ் ஆகும். அதுல வந்து ஸ்டெப் பாருங்க, genomic DNA is extracted and digested with the extraction enzyme. Genomic DNA extractedனா பிரித்தெடுக்கிறது. Genomic DNA is extracted and digested. அதாவது genomic DNA ஆனது பிரித்தெடுக்கப்பட்டு கட்டுமான நொதிகளால் என்னது செரிக்கப்படுகிறது. அடுத்து டிஎன்ஏ பிராக்மெண்ட் செப்பரேட்டட் பை யூசிங் ஆர்லோ ஜெல். அந்த பிராக்மெண்ட் அந்த துண்டு துண்டா வரும்ல டிஎன்ஏ பிராக்மெண்ட், அதை என்ன செப்பரேட் பை எதை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவாங்க, அகர்லோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவாங்க. அண்ட் செப்பரேட்டட் டிஎன்ஏ பிராக்மெண்ட் ஆர் டீநேச்சர்டு. என்னது அதை வந்து டீநேச்சர் பண்ணுவாங்க.
அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் இன் சாலிட் மெம்பர், அதாவது திடமான சவுக்கு வந்து அதை வந்து மாற்றுவாங்க. ஓகே, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் என்ன செப்பரேட் பண்ணுவாங்க, எதை யூஸ் பண்ணி ஆம்லோஜெல்ஸ் எலக்ட்ரோ போரோசிஸ் யூஸ் பண்ணி என்னது செப்பரேட் பண்ணுவாங்க. இந்த செப்பரேட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் என்னது டிநேச்சர் பண்ணி டிரான்ஸ்ஃபர்ட் என்னது சாலிட் மெம்பர், ஒரு திடமான சவுக்கு வந்து அதை வந்து மாற்றுவாங்க. The membrane is incubated with a labeled DNA or RNA probe that is complementary to the target DNA sequences. DNA வரிசைக்கு நிரம்பிய பெறப்பட்ட DNA அல்லது RNA மூலம் அடைக்காக்கப்படுகிறது. மெம்பரைன் இன்குபேட்டட் அடைக்காக்கப்படுகிறது. The probe hybridizes to the target DNA fragment. இது வந்து என்னது DNA துண்டுகளை வந்து கலப்பினமாக்குறது. And hybridized fragment are detected by ஆட்டோ ரேடியோகிராஃபி, அதாவது இந்த கலப்பின துண்டுகளை வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்க கண்டுபிடிப்பாங்கன்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி ஆர் செல்லுலுமினன்சஸ். அடுத்து பாருங்க நார்த்தன் பிளாட்டிங். நார்த்தன் பிளாட்டிங் இஸ் யூஸ்டு டு ஆமா நார்த்தன் பிளாட்டிங் இஸ் யூஸ்டு டு டிடெக்ஷன் அண்ட் quantification of specific RNA sequence providing insight into the gene expression level. அதாவது மரபணு வெளிப்பாட்டு நிலை மற்றும் நுண்ணறிவுகளை வழங்க ஒரு குறிப்பிட்ட RNA வரிசைகளை கண்டறிந்து அளவிடுவதற்கு என்னது நார்த்தன் பிளாட்டிங் வந்து பயன்படுகிறது. புரியுதா? மரபணு வெளிப்பாட்டு நிலை மற்ற நுண்ணறிவுகளை வழங்கும் குறிப்பிட்ட RNA வரிசைகளை கண்டறிந்து அளவிடுவதற்கு வந்து நார்த்தன் பிளாட்டிங் வந்து பயன்படுகிறது. Total RNA or mRNA is extracted from the sample. அதாவது RNA மற்றும் mRNA இருந்து மாதிரியிலிருந்து என்னது பிரித்தெடுக்கிறது, என்னது சாம்பிளை வந்து பிரித்தெடுக்கிறாங்க. The RNA molecules are separated by size using அதே மாதிரி என்னது RNA molecule என்ன செப்பரேட் பண்றாங்க, எதை யூஸ் பண்ணி அகர்லோஸ் ஜெல் எலக்ட்ரோசோரஸ் யூஸ் பண்ணி பிரித்தெடுக்கிறாங்க. அது to separated RNA is transferred into the solid membrane. பின்ன அதை என்ன பண்றாங்க செப்பரேட்டட் RNA என்ன பண்றாங்க ஒரு திடமான சவுக்கு வந்து மாற்றுறாங்க. This membrane is incubated with labeled mRNA RNA probe complementary to target DNA sequence. அதாவது பெயரிட்ட DNA RNA ஆய்வு மூலம் சவு வந்து அடையாக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க டிடெக்ஷன் ஆஃப் ஹைபிரிடைஸ்டு ப்ரோப் ரிலவென்ட் டு பிரசன்ஸ் சைஸ் அண்ட் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிபிக் mRNA. அதில் ஆய்வில் கண்டறியப்பட்ட mRNA ஆனது இருப்பு அளவு ஒப்பீட்டு மிகுதியை வந்து வெளிப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க வெஸ்டர்ன் பிளாட்டிங். வெஸ்டர்ன் பிளாட்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் டிடெக்ஷன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் புரோட்டீன்ஸ். குறிப்பிட்ட புரதங்களை கண்டறிவு பகுப்பாய்வு செய்வதற்கு என்னது வெஸ்டர்ன் பிளாட்டிங் வந்து யூஸ் ஆகுது. பாருங்க புரோட்டீன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சாம்பிள், அதாவது புரோட்டீன்ஸ் ஆர் என்னது சாம்பிள்ல இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அண்ட் செப்பரேட்டட் பை யூசிங் SDS. SDS means sodium docadyl sulfate polyacrylamide sulfate polyacrylamide gel electrophoresis பயன்படுத்தி அளவு வாரியாக என்னது பிரிக்கப்படுகிறது. Two separated proteins are transferred into the solid திட சவுக்கு வந்து மாற்றப்படுகிறது. The membrane is incubated with the primary antibody specific to the target protein. பின்னர் சவுக்கு என்னது புரதத்திற்கு குறிப்பிட்ட முதன்மை ஆன்டிபாடிகளை வந்து என்னது அடைக்காக்கிறது. அதாவது முதன்மை செகண்டரி ஆன்டிபாடி லேவல் வித் த என்சைம் ஆர் fluorophore that bind to the primary antibody is added. அதாவது முதன்மை ஆன்டிபாடியுடன் நினைக்கிறது இரண்டே ஆன்டிபாடியுடன் சேர்க்கப்படுகிறது. அது வர டிடெக்ஷன் ஆஃப் பெர்ஃபார்ம்டு chemiluminescence fluorescence and colorimetric reactions allowing visualization and quantification specific proteins. இது என்னது புரதத்தின் வந்து காய்ச்சிப்படுத்துதல் மற்றும் அளவீடு செய்ய அனுமதிக்கும் வேதியியல் ஒளிரும் தன்மையாகும். இது வந்து வண்ண அந்த allowing visualization quantity வண்ண அளவீட்டு எதிர்வினை மூலம் கண்டறிதல் செய்யப்படுகிறது. வண்ண அளவீட்டு எதிர்வினைகள் மூலம் கண்டறிதல் வந்து செய்யப்படுகிறது. அதான் வெஸ்டர்ன் பிளாட்டிங்.